வணக்கம் நேயர்களே. கொலை, கொள்ளை, மோசடி, வன்கொடுமை இப்படி அதிகரிக்கும் குற்றங்களை குறைப்பதற்கும் தடுப்பதற்குமான முன்முயற்சிதான் புதிய தலைமுறையின் குற்றம் தவிர. ₹1000 பணத்துக்காகவும் போதை தலைக்கேறியதாலும் கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர். நடந்தது என்ன பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கல்லறை தோட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்டீபன். இவரது மகன் மாதவன் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் +1 தேர்வு எழுதியிருந்தார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி வீட்டிலிருந்து சென்ற மாதவன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதனை அடுத்து மாதவனின் பெற்றோர் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாணவனை தேடி வந்தனர். இதற்கிடையே உத்தமபாளையம் கல்லறை தோட்டத்தின் பின்புறம் உள்ள தனியாருக்கு சொந்தமான பாழடைந்த கிணறு ஒன்றின் அருகே சில பொருட்கள் இருப்பதாக ஊர் மக்கள் கூறியதை தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மாணவனை கிணற்றில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். கிணற்று நீரை முழுவதுமாக இறைத்த பின்னர் மாதவனின் சடலம் தென்பட்டது. மாதவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கை சந்தேக மரணம் என்று பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மாதவனின் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். விசாரணையில் மாதவனின் நண்பர்களான 17 வயது சிறுவர்கள் 2 பேர் மற்றும் மதுரையை சேர்ந்த 23 வயது அல்லா பிச்சை என்ற ஒருவர் மீதும் காவல்துறையினர் சந்தேகம் அடைந்தனர். அதனை அடுத்து அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் 3 பேரும் சேர்ந்து சிறுவன் மாதவனை கொலை செய்த தகவல் வெளிவந்தது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த 18ஆம் தேதி இரவு மாதவன் மற்றும் 3 பேரும் சேர்ந்து கிணற்றுக்கு அருகே அமர்ந்து மது அருந்தியதாகவும் போதை தீராத அந்த கும்பல் மீண்டும் மதுபானம் வாங்க மாதவனிடம் ₹1000 பணம் கொடுத்ததாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். கொடுத்த பணத்திற்கு மது வாங்கி தராத கோபத்தில் மூவரும் சேர்ந்து மாதவனை கத்தியால் குத்தியது மட்டுமின்றி கிணற்றில் தள்ளி கொலை செய்ததையும் விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். போதை தலைக்கேறியதில் தடம் மாறிய இளைஞர்களால் ஒரு சிறுவனின் வாழ்க்கை பறிபோயிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருக்குமார்.